ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன், என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 4 or 5 டேஸாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. மழை வந்துருச்சு, பாப்பா தூங்கலை, விடிய விடிய கண்ணு முடிச்சிருந்தேன், பர்சனல் இஷ்யூ. அதனால் ஒரு 5 டேஸாக வந்து நம்மளால எக்ஸசைஸே பண்ண முடியாமல் போயிட்டு இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம கன்ஃபார்மாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெடியாகி நிற்கிறேன். லெமன் காஃபி, கடுக்காப்பொடி எடுத்து சுடு தண்ணியில் ஆற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை குடிச்சிக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கிறக்கமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சுடு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன். இது ஆறுற வரைக்கும் லைட்டாக வெது இருந்தால் தான் நம்ம குடிக்க முடியும். சூடாக குடித்தோம்னா தொண்டெல்லாம் வெந்து போயிடும். அதனால் நம்ம வந்து சுடுதண்ணி குடிக்கணும்னு பார்த்து மறந்து சரி விட அதுக்காக மறுபடியும் கொஞ்சம் வைக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு 6 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் எவ்வளோ நேரம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து டே 16 இல்லையா, டே 16ல் எவ்வளோ கேஜி, டே 1லேருந்து 16 நாளில் நீங்கள் வந்து எவ்வளோ கேஜி குறைச்சிருங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, என்னையோடு சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியுமே வெயிட்டு அப்டேட் கொடுங்க. நான் வந்து எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நான் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மணி வந்து ஒரு 4:30 4:45 ஸ்டார்ட் பண்ணி 4:30 ஸ்டார்ட் பண்ணி 5:59 வரைக்குமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பண்ணியிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 524 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம். இது லெமன் காஃபி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறப்பே அந்த வயிறு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா கிறக்குமா, அப்போ வந்து நான் குடிச்சிட்டேன். இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டர் வந்து கிறக்கமாகாமல் இருக்கும், நல்லாவே வந்து உடம்பை ஹீட்டாக வைக்கிறதுனால. இப்போ தான் நான் எக்ஸசைஸ் முடிஞ்சு முடிச்சிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேர்வையெல்லாம் வெளியே தள்ளும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் நம்ம குடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லவா, எத்தனை பேர்த்துக்கு கல்யாணத்தப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பத்தாமல் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னே தோணாது. ஏன்னா வந்து நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு 65 கிலோலையே அந்த ட்ரெஸ் எனக்கு பத்தலை. ஒரு மாதிரி தொப்பை மட்டும் பத்தலை, மற்றதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வயிறு மட்டும் நல்லா முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி டைட்டாக வயிறு மட்டும் டைட்டாக இருந்துச்சா, சரின்னா அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. சரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடாமே போயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமாங்க? 2500 ரூபா. 2500 ஏதாவது ஒரு நாள் மட்டன் கிட்ட எடுத்துன்னு கூட நிம்மதி, அதுவும் 1000 ரூபா தான் ஒரு மட்டனே. ஆனால் வந்து அது வெட்டியாக இருக்குது, இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அதை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருப்பீங்க. விடணும்னு தோணாது, ஒரு சோம்பேறித்தனம் வராது. ஏன்னு கேட்குறீங்களா, நிறைய பேர் இந்த சோம்பேறித்தனம், ஏன் நான் என்னவே எடுத்துக்கோங்க, 4 டேஸாக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணல. சோம்பேறித்தனத்தினால இல்லை, என்னால் பண்ண முடியல. ஆல்ரெடி நான் ரீசன் சொல்லிட்டேன் இல்லையா. அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கல்யாணத்தப்போ எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ், அது மட்டும் தான் என்கிட்ட சாரியே இருக்குது. அதுவே எனக்கு பத்தாமல் போயிட்டு, ப்ளவுஸ் மட்டும் பத்தலை. ப்ளவுஸ் சாரி வந்து நம்ம சுத்தல் பத்தலைன்னா கூட நம்ம இந்த இதுக்கு மடிப்பு பத்தலைன்னா கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் முந்தானி சைடு, சரி உள்ள இந்த சைடு. ஆனால் வந்து நம்ம இதில் ஜாக்கெட்லாம் அப்படி பண்ண முடியாது இல்லையா. எப்படி இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அதை மனசில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இழப்பாங்க பேசுகிறேன்னா சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அவ்வளோதான், டெய்லி ரொட்டீனும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி சண்டே, ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே. நல்லா வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க டைவை, எனர்ஜெட்டிக்காக வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல், யார்கிட்டையும் எந்த திட்டு வாங்காமல். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சில ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எது செஞ்சாலும் குத்தமாக கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திட்டுவாங்க தான் செய்வோம், நம்ம கரெக்டாக பண்ணாலுமே. அதனால் சரி, நம்ம வந்து டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து இன்றைக்கி சண்டே இல்லையா, எங்கிட்டாவது போயிட்டு சாரி கோயிலூர் போயிட்டு அப்படியே வந்து மட்டன் சிக்கன் என்ன எடுக்குன்னு தெரியல, அது போய் எடுத்துகிட்டு வந்து அப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சண்டே அதுமா நான் சாப்பாட்டை வந்து நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபிஷ் குழம்பு, அதுதான் ரைஸ் தான். அதனால் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எடுக்கிறதுக்கும். கொஞ்சம் பர்சனல், நான் வந்து எடுக்க பிடிக்கல. சரி, நாளையிலேருந்து வந்து கரெக்டாக வீடியோ வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டட்டா.